கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட அருமை உடன் விசுவாசிகளுக்குள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்று அரசின் சட்டத்தின்படியும் கொரோனா பேரிடரின் நிமித்தமாகவும் ஆலய கதவுகள் பூட்டப்பட்டுள்ளது. ஆனாலும் நம் இதய கதவுகளை திறந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு இந்த சமூக ஊடகங்கள் வழியாக காத்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஞாயிறு ஆராதனைக்குரிய தியான பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளுக்கென கொடுக்கப்பட்டுள்ள சங்கீத பகுதி சங்கீதம் 119, 129 முதல் 136 வரை. பழைய ஏற்பாட்டின் பகுதி உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை, அதை தொடர்ந்து 6 முதல் 9 வரை. இந்த நாளுக்குரிய நிருப வாக்கியம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வரை. இந்த நாளுக்குரிய சுவிசேஷ பகுதி 7ஆம் அதிகாரம் 14 முதல் 23 வரை. அன்பானவர்களே, இதில் தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி உபாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை, 6 முதல் 9 வரை. ஒருமுறை நீங்கள் வேதாகமத்தை எடுத்து இந்த வேத பகுதியை வாசித்துக் கொள்ளுங்கள். ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வர் மாணவர்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தார். அந்த அறிவிப்பு என்னவென்றால், பிள்ளைகளே, நீங்கள் வீட்டுக்கு போய் நாளை உங்கள் பெற்றோரை எல்லாம் அழைத்து கொண்டு வர வேண்டும். அந்த பெற்றோருக்கு முன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி செய்து உங்கள் பெற்றோருடைய அன்பை பெற வேண்டும், உங்கள் பெற்றோருடைய உச்சபட்ச பாராட்டை பெற வேண்டும். எந்த குழந்தை தன் பெற்றோரை மிக அதிகமாக இம்ப்ரெஸ் செய்கிறதோ, பெற்றோருடைய அன்பை அதிகமாக பெறுகிறதோ, அந்த குழந்தைக்கு பரிசு காத்திருக்கிறது என்று சொன்னார்கள். பிள்ளைகளெல்லாம் வீட்டுக்கு போய் இந்த செய்தியை பெற்றோர்களுக்கு சொல்லி அடுத்த நாள் மிக சந்தோஷத்தோடு அழைத்து வருகிறார்கள், ஆயத்தத்தோடு வருகிறார்கள். சில பிள்ளைகள் நடனம் ஆடினார்கள், சில பிள்ளைகள் பாடல் பாடினார்கள், சில பிள்ளைகள் சாகசம் செய்தார்கள். பெற்றோர்கள் ஒவ்வொன்றையும் ரசித்தார்கள், மகிழ்ந்தார்கள், கரங்களை தட்டினார்கள். என் பிள்ளையிடத்தில் இத்தனை திறமைகளா, என் பிள்ளைகளிடத்தில் இத்தனை சாகச வரங்கள் இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்தார்கள். சில குழந்தைகள் தங்கள் பெற்றோரை பற்றி பேசினார்கள், அவர்கள் சிறப்புகளை பேசினார்கள். சில பிள்ளைகள் தங்கள் பெற்றோரின் குரலில் பேசி காட்டினார்கள், பெற்றோரை போல நடித்து காட்டினார்கள். பெற்றோர்கள் கரங்களை தட்டி ரசித்தார்கள். நிகழ்ச்சி மிக சுவாரஸ்யமாய் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மாணவன் வந்தான். அவன் அமைதியாக நின்று, நான் இப்போது நடனமாடப் போவதில்லை, பாடப்போவதில்லை, என் பெற்றோரை குறித்து பேசப் போவதில்லை, அவர்கள் குரலில் பேசப் போவதில்லை, அவர்களைப் போல நடித்து காட்டப் போவதில்லை, எந்த நாடகத்தையும் நான் நடிக்கப் போவதில்லை. ஆனால் ஒன்றே ஒன்றை என் பெற்றோருக்கு இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நொடிப்பொழுதில் இருந்து என் பெற்றோருக்கு நான் முழுமையாக கீழ்ப்படிவேன் என்று சொன்னார். கேட்டுக்கொண்டிருந்த பெற்றோரின் கண்களில் இருந்து கண்ணீர் தாமாக வழிய தொடங்கியது. அனைத்து பெற்றோர்களும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி அந்த மகனை பாராட்டினார்கள். பள்ளிக்கூடம் அவனுக்கு வெகுமதிகளை கொடுத்து பாராட்டியது. ஒரு பெற்றோருக்கு தன் பிள்ளைகளிடத்திலிருந்து கிடைக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி அவர்களுடைய கீழ்ப்படிதல். சிறு வயதிலிருந்து கீழ்ப்படியதான் பிள்ளைகளை பழக்குகிறார்கள். பிள்ளைகளுக்கு எது சரி எது தவறு என்று தெரியாது. அதை சொல்லிக் கொடுப்பது பெற்றோர்கள். அதை கற்றுக் கொடுக்கும் போது அதை கேட்டு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எது உணவு எது தீமை என்று பிள்ளைக்கு தெரியாது. பெற்றோர்கள் தான் சரியான உணவை கொடுக்கிறவர்கள். பள்ளிக்கூடத்துக்கு போவதால் என்ன பிரயோஜனம் என்பதே பிள்ளைகளுக்கு தெரியாது. அழுகிற பிள்ளையை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி எதையாவது வாங்கி கொடுத்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு வருவார்கள், அந்த பிள்ளை படிக்க வேண்டும் என்பதற்காக. எனவேதான் திருமறை கூட சொல்லுகிறது, பிள்ளைகள் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. பவுல் சொல்லுகிறார், பிள்ளைகளே, கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 23ஆம் அதிகாரம் 22வது வசனம் போன்ற பல வசனங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகின்றன. ஏன் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும்?
ஏனென்றால் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்டவர்கள் பெற்றோர்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தையில் பிள்ளைகளுக்கு வாழ்வு இருக்கும். எனவே கீழ்ப்படிய வேண்டும். அதே போல இந்த முழு மனுக்குலத்தையும் படைத்து வாழ்வித்து பாதுகாத்து பராமரித்து வருகிற கடவுளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அந்த எதிர்பார்ப்பு என்னவென்றால் நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். நாம் வாழ்கிற இந்த உலகம் இனிமையான உலகம் அல்ல, சாத்தானின் தந்திரங்கள் நிறைந்த உலகம் என்பதை இந்த நாளுக்குரிய நிருப பகுதியில் பவுலடிகளார் அழுத்தி சொல்லியிருக்கிறார். எபேசியர் 6:11 12வது வசனத்தில் இன்னும் விளக்கமாக சொல்லுகிறார். நமக்கு இந்த உலகத்தில் பல போராட்டங்கள் இருக்கிறது, மாம்சத்தோடு போராட்டம் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் யாரோடு முதலில் போராடி கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மோடு தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நான் என்னோடு போராடி கொண்டிருக்கிறேன், நீங்கள் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள். பவுல் இதை அழகாக சொல்வார். நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் அதை செய்ய முடியாமல் தவிக்கிறேன், நான் நிர்பந்தமான மனிதன் என்று சொன்னார். அன்பானவர்களே, படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது பிள்ளைகளே தான். புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு டிவி பார்ப்பதும் பிள்ளைகளே தான். வெளியவே போகக்கூடாது என்று விரும்புகிறதும் பிள்ளைகள் தான். நண்பனின் குரல் கேட்டதும் எழுந்து ஓடி போகிறவர்களும் பிள்ளைகள் தான். நன்மை செய்ய விரும்புவதும் நாம் தான், நாம் விரும்பாத தீமையை செய்வதும் நாம் தான். நானே தான் என்னோடு போராடி கொண்டிருக்கிறேன். இதான் பவுல் சொல்கிறார். மாம்சத்தோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. தீய பழக்க வழக்கங்களை செய்கிறவர்களை கேட்டு பாருங்கள், யாரும் விரும்பி செய்வதில்லை, ஆனால் அவர்கள் சரீரம் அவர்களை நிர்பந்திக்கிறது. அதே போல ரத்தத்தோடு போராட்டம் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆதாம் பாவத்தில் விழுந்த காலம் முதல் நம்முடைய ரத்தத்தில் பாவம் கலந்திருக்கிறது, நமது மரபணுவில் கலந்திருக்கிறது தான் ரத்தத்தோடு போராட்டம் என்று பவுலடிகளார் சொல்கிறார். நாம் ரத்தத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம், துரைத்தனங்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். நமக்கு மேல் இருக்கிற அதிகாரங்கள் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது, அடக்க நினைக்கிறது, ஒடுக்க நினைக்கிறது. துரைத்தனங்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். அந்தகார லோகாதிபதிகளோடு போராடி கொண்டிருக்கிறோம். அந்தகார லோகாதிபதிகள் என்றால் யார்? தேவனுக்குரிய பிள்ளைகளை இருளுக்குள் நடத்துகிறவர்கள். இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு கல்லூரிகள் மூடப்பட்டு இருக்கிற இளைஞர்கள் பாவத்தில் விழுந்து போயிருக்கிறார்கள். சில மாவட்டங்களில் பள்ளிக்கூடம் திறக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் போராடுகிறார்கள். ஏனென்றால் பிள்ளைகளின் வாழ்வு தவறாக போய் கொண்டிருக்கிறது. இளம் வயது திருமணங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்ட இந்த 1.5 ஆண்டுகளில் பிள்ளைகளின் வாழ்க்கை தலைகீழாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்தகார லோகாதிபதிகள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். எவனை விழுகலாம் என்று பிசாசானவன் நம்மை சுற்றி திரிகிறான் என்பது பிசாசாக, கருத்த தேகமாக, கொம்பு வைத்ததாக இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களாக. அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், உயரமாக இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம், எப்படிப்பட்டவராய் இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடத்துவார்கள் என்றால் அவர்கள் அந்தகார லோகாதிபதிகள். தீய பழக்க வழக்கங்களுக்கு உங்களை உட்படுத்துவார்கள் என்றால் அவர்கள் அந்தகார லோகாதிபதிகள். நீங்கள் விரும்பாத தீமையை செய்ய உங்களை வலியுறுத்துவார்கள் என்றால் அவர்கள் அந்தகார லோகாதிபதிகள். அவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அவர்களோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் சிந்திக்க வைக்கிற பொல்லாத ஆவிகள் நம்மை சுற்றி இருக்கிறது. இவைகளோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இவைகளோடு போராடி கொண்டிருக்கிற நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் பிழைத்திருக்க வேண்டுமானால், நாம் வாழ்கிற இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை. பாலும் தேனும் வழிதோடுகிற கானான் தேசத்துக்கு போனால் அங்கிருக்கிற ஜனங்களோடு சேர்ந்து பாவத்தில் மூழ்கி விடாதபடி உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டுமானால், நீங்கள் பிழைத்திருக்க வேண்டுமானால், நீங்கள் போகிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். செவி கொடுப்பதால் என்ன நடக்கும் என்பதையும் அவர் வலியுறுத்துகிறார். இந்த உலகத்தின் போராட்டங்களிலிருந்து நீங்கள் தப்பிப்பது மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை ஞானிகளும் அறிவாளிகளுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஆம், கிறிஸ்தவர்கள் என்றால் ஒரு மரியாதை இருந்தது. கிறிஸ்தவர்களை மற்றவர்கள் புகழ்ந்த காலம் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் தேவ வார்த்தையின்படி நடந்தார்கள். இன்றைக்கு தேவ வார்த்தையின்படியா நடக்கிறோம்? சொல்லில் தேவ வார்த்தை இருக்கிறதா? வாழ்க்கையில் தேவ வார்த்தை இருக்கிறதா? நடக்கையில் தேவ வார்த்தை இருக்கிறதா? கெட்ட வார்த்தைகள், சண்டைகள், சச்சரங்கள், திருச்சபைகளின் பிரிவினைகள், சுய லாபத்துக்காக ஓடுகிற கூட்டமாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளி விட்டு உலக பிரகாரமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாவத்தின் வழியில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம். பிசாசின் பிடியில் சிக்கி இருக்கிறோம். கடவுள் சொல்கிறார்,
தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பீர்களானால் மற்றவர்கள் உங்களை ஞானிகளும் விவேகிகளுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். மற்றவர்கள் அப்படியா சொல்லுகிறார்கள்? சுயநலவாதிகள் என்று சொல்லுகிறார்கள், தேவ பயமில்லாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த நிலையை நாமே உருவாக்கி கொள்கிறோம் தேவனுடைய வார்த்தையை மீறி நடப்பதால். சிலர் சொல்லுகிறார்கள், தேவனுடைய வார்த்தை எப்படி அப்படியே கடைபிடிக்க முடியும் என்று. அப்படியே கடைபிடிக்க முடியாதவர்கள் ஏன் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டீர்கள்? பிசாசையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுகிறேன் என்று ஏன் வாக்குறுதி கொடுத்தீர்கள்? அப்படி ஏன் நடந்தாலும் தேவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கிற மனப்பக்குவம் இல்லை. தன் பாவத்தை உணர்ந்து வருந்தி திருந்துகிற மனப்பக்குவம் இல்லை. தேவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கிறவர்களாகவே இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய கட்டளைகளுக்கு வாழத்தானே நம்மை அழைத்திருக்கிறார். அதை மிக அழகாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவனுடைய கட்டளைகள் ஒன்றையும் கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது என்று சொன்னால் அதை கூட்டி குறைத்து அதில் எதையாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதை விட்டுவிட்டார்கள் என்று சொல்லுகிறார். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளுக்குரிய சுவிசேஷ பகுதியில் வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு செய்தி, உள்ளே போவது ஒன்றும் உங்களை தீட்டுப்படுத்தாது. உணவு எந்த தீங்கையும் விளைவிப்பதில்லை. அது உணவு நம்முடைய உடலில் சீரணிக்கப்பட்டு முற்றிலுமாக தீமைகள் வெளியேறி விடுகிறது. இயேசு சொல்லுகிறார், அவைகள் கழிந்து போகிறது. ஆனால் உங்கள் இருதயத்தில் இருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனைகள் தான் தீட்டானவை என்று சொன்னார். உணவில் தீட்டு அல்ல. உணவில் தீட்டு பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இருதயத்தில் தீட்டானவர்கள். உணவுல எந்த உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. ஒரு மனிதனின் உயர்வு தாழ்வு என்பது அவன் சிந்தனையை பொறுத்தது. அதுதான் இயேசு இங்கே வலியுறுத்துகிறார். உங்கள் சிந்தனையில் தூய்மையாக இருங்கள். நமது சிந்தனை தூய்மையாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்தில் தங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலிருந்து பிரதிபலிக்க வேண்டும். அந்த வார்த்தையில் நாம் நிலைநிற்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு பின்னால் நாம் ஓட வேண்டும். அப்படி ஓடுகிறவர்கள் ஞானிகளும் விவேகிகளுமாக மாறுகிறோம். இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாறுகிறோம். மாத்திரமல்ல அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் பிழைத்திருப்போம். இந்த உலகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்தில் தங்கியிருந்தால் போதுமானது. அந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கும். அந்த வார்த்தை நம்மை வழிநடத்தும். அந்த வார்த்தை நம்மை காத்துக்கொள்ளும். நாகமான் தன் வீட்டில் வேலை செய்கிற இஸ்ரேலிய பெண்ணின் வார்த்தையை கேட்டு சுகம் பெற்றுக் கொள்வதற்காக இஸ்ரேலுக்கு வந்தபோது அரசன் அச்சப்படுகிறான். என்னால் எப்படி நோயை குணமாக்க வேண்டும் முடியும் என்று பரிதவிக்கிறான். இந்த செய்தியை கேட்ட தேவ மனுஷன் ஆகிய எலிஷா தன்னிடத்தில் வர சொல்லி ஆள் அனுப்புகிறார். நாகமான் எலிஷா தீர்க்கதரிசனத்தில் போய் நிற்கிறார். எலிஷா தீர்க்கதரிசியை தன் கூடாரத்திலிருந்து எட்டி பார்த்து விட்டு, நீ போய் 7 தடவை யோர்தான் நதியில் முழுகு, சரியாக போய்விடும் என்று சொல்லுகிறார். அவனோ கோபப்பட்டு திரும்பி போகிறான். எலிஷா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தைகள் எலிஷா தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் இல்லை, தேவனுடைய வார்த்தைகள். ஊழியக்காரத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். ஊழியக்காரத்திலிருந்து அற்புதங்கள் புறப்பட்டு வருமானால், ஊழியருடைய வார்த்தையிலிருந்து அதிசயங்கள் நடக்குமானால் அது ஊழியனால் நடக்கிறவைகள் அல்ல, தேவனால் நடக்கிறவைகள். அங்கே மகிமைப்படுத்தப்பட வேண்டியவர் தேவனை தவிர ஊழியக்காரன் அல்ல. இன்றைக்கு பல நேரங்களில் அதை புரிந்து கொள்ளாமல் ஊழியர்களை கொண்டாடுகிறவர்களாக மாறி போயிருக்கிறோம். ஊழியத்தை தாங்க வேண்டும், ஊழியத்தை சுமக்க வேண்டும், ஊழியர்களை மதிக்க வேண்டும், ஊழியர்களை பாராட்ட வேண்டும், ஊழியர்களுக்கு தேவையான சகல நன்மைகளை செய்து தர வேண்டும். ஆனால் ஊழியர்களை பயன்படுத்துகிறவர் ஊழியர்களை விட பெரியவராகிய கர்த்தர். அவர்தான் முழு மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறவர். அவர்தான் இந்த ஊழியக்காரனை மகிமைப்படுத்துகிறவர். சிலர் அந்த ஊழியக்காரனை மதிக்காமல் உதாசீனப்படுத்தி விடுவார்கள். சிலர் ஊழியக்காரனை தலையில் வைத்து கடவுளுக்கு இணையாக கொண்டாடுவார்கள். இரண்டுமே தவிர இங்கே நாகமான் அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை அசட்டை செய்துவிட்டு புறப்பட்டு போகிறார். ஆனால் வேலைக்காரன் சொல்கிறான், எந்த கடினமான பணியும் சொல்லவில்லையே, 7 தரம் முழுகிதான் பார்ப்போமே என்று 7 தரம் முழுகி பார்க்கிறான். 7வது தரம் பூரண சுகம் பெற்றுக் கொள்கிறான். அவன் தேகம் சிறு பிள்ளையின் தேகத்தை போல மாறியது. ஓடி வந்து எலிஷாவுக்கு நன்றி சொல்கிறான். எலிஷா அவன் வெகுமதிகள் ஒன்றையும் வாங்கிக் கொள்ளாமல் அனுப்பி வைக்கிறார். தேவனுடைய வார்த்தை அற்புதங்களை செய்யும். தேவனுடைய வார்த்தை நம் வாழ்வில் கிரியை செய்யும். அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். மனுஷ சுபாவம், மனுஷ பாவம் நம்மை அதற்குள் ஈடுபடுத்த விட முடியாமல் நிர்பந்திக்கும், கீழ்ப்படிய விடாமல் தடுக்கும். அதற்காக நாம் தயங்கி சோர்ந்து நின்றுவிடக்கூடாது. தேவனிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு திரும்ப ஓட வேண்டும்.
தேவனுடைய வார்த்தையை நிலைத்திருக்க வேண்டும். நம் அறிவு நம்மை காக்காது, இந்த உலகம் நம்மை காப்பாற்றாது, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மை காப்பாற்றாது. கர்த்தர் ஒருவர் தான் நம்மை காப்பார். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மை வழிநடத்தும். அந்த வார்த்தையானவரை மாமிசமாகி நமக்காக சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தவராக இருக்கிறார். அந்த இயேசுவில் நாம் நிலைத்திருப்போம். அதுவே தேவ வார்த்தையில் நிலைத்திருப்பது. அந்த வார்த்தையே நம்மை வாழ்வித்து காத்துக்கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த திருவசங்களை கொண்டு இந்த காலை வேளை நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் நல்ல கர்த்தரே, இந்த காலை வேளை கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் வழியே உமது வல்லமை புறப்பட்டு போகட்டும். இந்த வார்த்தைகள் வழியே உமது மகிமை புறப்பட்டு போகட்டும். என்ன தேவைக்காக ஜெபிக்கிறார்களோ, என்ன தேவைக்காக நீ நோக்கி பார்க்கிறார்களோ, என்ன தேவை என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, அதற்கான பதிலை உமது வார்த்தைகள் கொண்டு வந்து சேர்க்கட்டும். ஆண்டவரே, உமது வார்த்தை எங்களை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்தும். உமது வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும். இந்த வார்த்தை எங்களை பிழைக்க செய்யும். உமது வார்த்தை எங்களை இந்த இடத்தை சுதந்திரிக்க செய்யும். நாங்கள் வாழ்கிற இடத்தை சுதந்திரமாக்கி கொடுக்கும். அந்த விசுவாசத்தோடு கூட இந்த நாளை தொடங்க தேவன் பலப்படுத்தும். ஆலயத்துக்கு போக முடியாமல் சமூக ஊடகங்கள் வழியே உமது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் தேவன் ஆசீர்வதித்து உமது நன்மை நான் நிறைத்து காத்துக்கொள்ளும். எங்கள் பலவீனங்களை எல்லாம் மாறிப்போக செய்யும். இந்த பேரிடர் சீக்கிரத்தில் கடந்து போவதற்கு உண்மை நோக்கி கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, திருவுள்ள சித்தத்தின்படி இந்த சூழ்நிலைகளை மாற்றித்தாரும். சீக்கிரத்தில் தேவனுடைய ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நாங்கள் கூடி ஆராதிக்க கிருபை பாராட்டும். இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.